DC, Devadas and Chandra, a perfect emotional driven action drama movie from Arun Matheswaran. அண்ட் இந்த படத்துக்கு நிறைய ஃப்ளாஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ராக் சினிமா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் போட்டிருக்கோம், இனியும் போடுவோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனல் மூவி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். DC starred by the actor director லோகேஷ் கனகராஜ், வாமிகா கபி, சஞ்சனா, தலைவாசல் விஜய், கஸ்தூரி ராஜா மற்றும் பலர். பட் இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ யாருன்னா அனிருத் ரவிச்சந்தர் தாங்க. ஐ வாண்ட் டு சே திஸ் மேன் இஸ் சம்திங் மேஜிக்கல் இன் திஸ் ரீசன்ட் டைம்ஸ்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு 15 ட்ராக் ரிலீஸ் பண்ணார். அப்போவே நினச்சேன் இந்த படம் எப்படி இருக்கோ தெரில, பட் இந்த ட்ராக்கு படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். எக்ஸாக்ட்லி தட் ஹேப்பன். அனிருத்தோட ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னா, ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ஃபைட் நடக்கும். அதில் நீங்கள் எல்லாரும் ட்ரெய்லரில் ராகா ஆஃப் ரிவெஞ்ச் கேட்டிருப்பீங்க. அதை வந்து பேண்டு வாத்தியத்தில் அடித்து ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. ஓம்மா வேறு லெவல். ஐ லவ்ட் அண்ட் ஐ என்ஜாய்ட். ஒரு நேரத்தில் அனிருத் கான்செப்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் அப்படியே ஃப்ளூட் மெலடி, நிறைய மெலடிஸ் எல்லாம் போட்டு படத்தை வேற ஒரு ட்ரிவனில் கொண்டு போயிருப்பார். அண்ட் லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங் டெபியூட் மாதிரியே தெரியலைங்க. ஏதோ 10-15 படம், ஒரு 6 படம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் ஏதோ 10-15 படம் நடிச்சுட்டு வந்த மாதிரி ஸ்டார் ஸ்டட்டட் பர்ஃபார்மன்ஸுக்கு வேற லெவல் ஆக்டிங் வைஸில் சூப்பராக பண்ணியிருந்தேன். நானும் யோசித்தேன், இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே நினச்சேன் இவரால் இது பண்ண முடியுமான்னு யோசித்த ஒரு விஷயத்த. மேஜிக்கல் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லோகேஷ் கனகராஜ். இந்த எமோஷனலாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டார் செட்டட் ஒரு அப்பா மகன் பாசத்தில் வர இதாக இருக்கட்டும், ஒரு ரொமான்டிக் போர்ஷனாக இருக்கட்டும், அந்த போர்ஷனில் சஞ்சனா கூட இருக்கட்டும், வாமிகா கபி கூட இருக்கட்டும், அந்த ஒரு லவ் ரொமான்டிக் போர்ஷனை சூப்பராக காமிச்சிருப்பாரு. அழகாக படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. த மேன் இஸ் ஒர்த். ட்ரோல் பண்ணவருக்கு எல்லாருக்குமே வந்து செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பதிலடி லோகேஷ் கனகராஜ் போன ஆகஸ்டில் எங்கே விட்டாரோ இந்த ஆகஸ்டில் சூப்பராக பிடிச்சிருக்காரு. ஃப்ரம் ஹிஸ் ஆக்டிங் ஸ்கில்னே சொல்லலாம். அண்ட் வாமிகா கபி, ஹீ இஸ் மை ஃபேவரட் ஃப்ரம் மாலை நேரத்து மயக்கம். இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படம் வந்து அதிலே எனக்கு ஃபேவரட். அதுக்கப்புறம் கோதாவாக இருக்கட்டும், மெட்ராஸ் லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அண்ட் இப்போது இந்த படத்தில் வந்து ஷீ ஷோன் அப் மேஜிக்கல் இம்பேக்ட் இன் திஸ் மூவின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வாமிகா கபியை ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சஞ்சனா, அவங்களையும் கம்மியாக இடப்படக்கூடாது. அவங்களும் சூப்பரான ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் இன்னும் மெயின் ப்ளஸ் 2 பேர் யாருன்னா, இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி ரைட்டிங் லெட்டர் வந்து போயிட்டுருக்கும். அந்த ஒரு நம்ம படத்தோட இன்ட்ரோ எல்லாம் காமிக்கிற டைட்டில் கார்டு போயிட்டு இருக்கும்போது அதுவே சூப்பராக ஒரு ஆர்ட் ஒர்க்கில் அழகாக காமிச்சிருப்பாங்க, பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் டீம் தான். சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் அருண் மாத்தேஸ்வரனுக்கு ஒரு இது உண்டு, ஒரு சேச்சுரேட்டடான ஒரு கலர் கிரேடிங்கில் படத்தை வைப்பார். சேம் திங் தான் இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பார். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பர்ஃபெக்ட். அந்த இன்டர்வல் சீக்வன்ஸு அடிப்பொலி. ஒரு ப்ராஸ்டியூஷன் ஏரியாவில் போய் அந்த ஃபைட்டு நடக்கிறது வந்து டாப் கிளாஸ். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மாசுங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒவ்வொன்றா இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஒரு பீக்கு சம்பவம் ஆக்ஷன் சீக்வன்ஸை காமிப்பாங்க. அண்ட் ஆடிட்டோரியத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்ட் டாப் நாச் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னே சொல்லலாம். அண்ட் படம் வந்து ஸ்டாண்ட் அவுட் லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இவ்வளோதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸு. அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னா, ஸ்க்ரீன் பிளே சில இடத்துல வந்து லேக் ஆகும். படம் வந்து அருண் மாத்தேஸ்வரன் ஸ்டைல், டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் படம் மாதிரி போகும். அது நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். எனக்கு கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தோணுச்சு. பட் அது கிரிப்பிங்காக அந்த இன்டர்வல் சீனில் வந்து தூக்கிட்டு போகும். அண்ட் அதுக்கப்புறம் படம் பீக்கில் தான் போயிட்டுருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டோரி ரைட்டிங், கதை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஒரு நார்மல் கேங்ஸ்டர் மூவி தான். நார்மல்னு சொன்னால் வெரி நார்மல் கேங்ஸ்டர் மூவி, எல்லாரையும் யூஸ் பண்ணுறது தான். பட் அதை எப்படி ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணார், அது எப்படி போர்ட்ரே பண்ணார் தான் இந்த படத்தோட ஃபுல் கிரிப்பிங்கே. மஸ்ட் வாட்ச் மூவி இன் தேட்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். 18+. ஏன்னா நிறைய பிளட் ஷெட்டு, பிளட் பாத்து, அடி வெட்டு, குத்து, ரத்தம் எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு தேட்டர்ஸில் தான் இந்த படம் பார்க்கணும். அதுவும் 18+, 18 கீழே உள்ளவங்க போகக்கூடாது. அண்ட் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னா 4 out of 5. அண்ட் அருண் மாத்தேஸ்வரனோட கெரியரில்
பெஸ்ட் மூவி நான் சொல்லுவேன். அவர் எடுத்த 4 படத்தில் இந்த படம் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லுவேன். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். அண்ட் ஒர்த் டு வாட்ச்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சென்ட்ராக் சினிமா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.